ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் சென்னை ரயில்டெல் நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, பிஏ, பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, உங்கள் மார்க் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நவரத்னா பப்ளிக் செக்டர் கம்பெனி தான். டிப்ளமோ, பிஇ, பிடெக்கு முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி இருக்குது. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து 32 வேக்கன்சியும், டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து 8 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக் ஹோல்டருக்கு மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 14,000 தராங்க. இதே டிப்ளமோ ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. சவுத்தர்ன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா சென்னை, எர்ணாகுளம், பெங்களூரு இங்கெல்லாம் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஃபுல் டைமில் ரெகுலர் கோர்ஸில் வந்து இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தாங்கன்னாலும் ரெகுலர் கோர்ஸில் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித் 60% மார்க்கும் கேட்டிருக்காங்க. எந்தெந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அல்லது எனி அதர் காம்பினேஷன் ஆஃப் த இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் வேர் எலக்ட்ரானிக் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பிரான்ச்சஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரானிக் சப்ஜெக்டை வந்து மெயின் பிரான்ச்சஸாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த கேண்டிடேட்க்கு வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங்காக வேண்டி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன டிஸ்டன்ஸ் லேர்னிங் பார்ட் டைமில் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிளான கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேட்ஸ் எஜுகேஷன் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ண பிறகு தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பிக் பண்ணி அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நேட்ஸ் போர்ட்டலில் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பின்ன என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எடுத்த மார்க் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. மந்த்லி ஸ்டீஃபன் அமௌண்ட்டு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து 14,000 சொல்லியிருக்காங்க. அதில் 9,500 வந்து இந்த ரயில்டெல் ஷேரும், கவர்மெண்ட் ஷேர் பார்த்திங்கன்னா 4,500 கொடுக்குறாங்க. அதே போல் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு டோட்டலாக மந்த்லி ஸ்டீஃபன் 12,000 வரைக்கும் தராங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, உங்களோட மார்க் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா நிறைய போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. போஸ்டிங் ப்ளேஸ் வந்து சென்னையிலே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.